ஆழ்வார்கள் வாடி அருளிச்செயல் வாழி தாழ்வாதிமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய அனுக்கிரகத்திலே நிர்ஹேதுக கிருபை என்று ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த நிர்ஹேதுகம் என்றால் காரணமில்லாமல் நம்மை அருள் செய்வது என்று பொருள். ஆக காரணத்தோடு பகவான் நம்மை அருள் செய்கின்றான் என்றால் அது ஒரு வியாபாரத்தை போல ஆய்விடும். அவ்வாறில்லாமல் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் பண்ணும்படியான பிரபத்தியையே முதலாக கொண்டு நம்மை பரிபூர்ணமாக அனுக்கிரகிக்கும்படியான பெருமையாளன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அடியவர்கள் பல பல விதமான விதத்திலே திகழும்படியான பெருமையை பெற்றவர்களாக திகழ்கின்றார். இன்னான் இணையான் என்று எண்ணுவாரில்லகான் என்று எம்பெருமான் தன்னுடைய அருளுக்கு இவன்தான் உண்டானவன், இவன்தான் நேர்பட்டவன், இவன் நேர்படாதவன் என்று இல்லாமல் எல்லோரையும் அருள் செய்யும்படியான பெருமையாளனாக திகழ்கின்ற அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த எம்பெருமானுடைய அருளை பெற்ற மகனீயர்களிலே ஒருவர் திண்டுக்கல் ராமராமானுஜம் என்று பெயரோடு விளங்கின தோப்பு ராமராமானுஜம் சுவாமி. ஏன்னா நான் பல சமயத்தில் அவர் எழுதின லெட்டருக்கெல்லாம் நான் அட்ரஸ் எழுதியிருக்கேன். பித்தளப்பட்டி போஸ்ட் அப்படின்ட்டு அது சொல்லுவார் தாத்தா. அவருக்கு அந்த அட்ரஸ் தான் அப்படியே தெரியும். அவருக்கு ரொம்ப ஞாபகமா சொல்லுவார். ஏன்னா அதாவது எனக்கு நானும் அதே இப்படி சொல்றேன்னா பல தடவை எழுதியிருக்கேன். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த தோப்பு சுவாமிகள் என்று சொல்லும்படியான அவர் எங்கள் சுவாமியினுடைய அருளுக்கு, காஞ்சி சுவாமியுடைய அருளுக்கு மிகவும் பாத்திரபூதர். எப்படின்னா ரொம்பவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆச்சாரிய ஹிருதயத்திலே யார் ரொம்ப கெட்டிக்காரால இருக்காளோ அவளை கண்டா காஞ்சி சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்னன்னா ஆச்சாரிய ஹிருதயத்தை போல ஒரு கிரந்தமே கிடையாது என்று பெரியோர்கள் எல்லோரும் நிர்ணயித்த விஷயம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அக்காலத்திலே திருவல்லிக்கேணி தமிழ்ச்சங்கம் என்று ஒரு பெரிய சபை இருந்தது. அதை இந்நாளிலே இருக்கக்கூடிய நம்ம பராசரன்னு பெரிய வக்கீல் இருக்காரு, ராமர் கோவிலுக்காக வாதாடி எல்லாம் பண்ணினான்னு சொல்றாரு. அவருடைய தகப்பனார் ஆர் கேசவையங்கார்னு அவருக்கு பேர். அவருடைய பிள்ளைதான் இவர். அவர் கே பராசரன். இந்த ஆர் கேசவையங்கார் நல்ல தமிழ் நெறியாளர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், மணவாள மாமுனிகள் மாண்பு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் எழுதச்ச திருவாய்மொழி நூற்றந்தாதியை போல ஒரு திவ்ய பிரபந்தம் கிடையாது, ஆச்சார ஹிருதயத்தை போல ஒரு ரகசிய கிரந்தம் கிடையாது. அந்த ஆச்சார ஹிருதயத்துக்கு மாமுனிகள் எழுதின வியாக்கியானம் என்பது மிகவும் உயர்ச்சியானது. யாரு? அவர் கேசவையங்கார் எழுதுறார். ஆகையினால அந்த ஆச்சார ஹிருதயம் என்றால் காஞ்சி சுவாமிக்கு ரொம்பவும் அபிமானம். அதிலே நன்றாக சொல்லக்கூடியவர்கள்னா அவ யாருன்னே பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே இருந்தவர் தான் நம்முடைய
திண்டுக்கல் தோப்பு ராமராமானுஜம் அவர்கள். ஆகையினால பிரதி சம்பத்சரம் தாத்தாவுடைய திருநட்சத்திரத்துக்கு திண்டுக்கல்லில் இருந்து அவரோடு கூட ராஜகோபாலன் என்பவரையும் அழைத்து கொண்டு வந்து சரியா சாயங்காலம் 5 மணிக்கு வருவா, 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவா. ஆமாம், அந்த காலத்தில் அம்பாசிடர் காரில் வருவார். என்ன ஞாபகம் இருக்கு, நீல கார், அது நீல காரில் வருவா, உடனே கிளம்பிடுவா. ஆகையினால அதற்கு பிறகு எங்கள் சுவாமி காலத்துக்கு விடாமல் வந்துட்டு இருந்தா. அதற்கு பிறகும் பல சமயம் இங்கே வந்திருக்கிறார். அவரும் அடியேனும் பல வைஷ்ணவ மகாநாடுகளிலே சந்திக்கும்படியான பாக்கியம். கோயம்புத்தூரிலே ஒரு மகாநாடு நடந்தது. புத்தூர் சுவாமி, அவர் தோப்பு சுவாமிகள், அடியேன் 3 பேருக்கும் ஒரே நாள் காலையில் உபன்யாசம். ஆமாம், அந்த மாதிரி பழகின பண்பாளர், ரொம்பவும் எளிமையானவர். அப்படிப்பட்ட அவர் அந்த பிராந்தியத்திலே, திண்டுக்கல் பிராந்தியத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சமயமானது தழைத்தோங்க மிகவும் பாடுபட்டு அதை நல்ல நிலைமையிலே கொண்டு வந்த பெருமையாளர் அவர். பிரதி சம்பத்சரம் குலத்தாழ்வானுடைய திருநட்சத்திரத்தை ரொம்பவும் விசேஷமாக நடத்தி வந்தவர். இப்பொழுதும் அவருடைய வழித்தோன்றலான அவர் விளாஞ்சோலை இருக்கிறவர்கள், அவரும் ஆச்சரியமாக அதை நடத்தி வருகின்றார். என்ன காரணம்னா, என்ன 2-3 தடவை கூப்பிட்டார். அதனால தான், வேற ஒன்றும் இல்லைன்னா எனக்கு தெரியாது. வரங்களே நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பண்பாளரான தோப்பு ராமராமானுஜம் என்கிற அவர்களுடைய அந்த சம்பிரதாய பணி, அதை தொடர்ந்து அவருடைய வழியிலே விளாஞ்சோலை அவர்கள் பண்ணும்படியான பணி, அதை தொடர்ந்து எல்லோரும் இந்த ஆச்சரியமான தொடர்ச்சியோடு எல்லோரும் இன்புற்று இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெரியோர்கள் அனைவரும் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கிறேன்.